நான் பிறந்த தவிர என்ன பண்ண, என்ன பிழை பண்ண? இது யார் மாத்துறது? தண்ணீர் விற்பனைக்கு வந்துருச்சு. இங்க இருக்கிற மனிதர்கள், அறிவான மக்கள் வாங்கி வாங்கி கடையில குடிக்கிறீங்க. 10 கேன் வீட்டுக்கு போட்டுருப்பான். கடையில போறான், தம்பி ஒரு அட்டோஃபன் வாங்கிட்டு வாடா, ஒரு கிட்லேடா, டக்கு குடிச்சுட்டு போயிடும். மானு, மயில், சிட்டுக்குருவி, கொக்கு, காகம், யானை, புலி, கரடி எங்க போகும்? எங்க போகும்? யானை வந்து அண்ணாச்சி ஒரு 50 கேன் வீட்டுக்கு அனுப்பி விடுங்கன்னு சொல்லி போய் குடிச்சுக்கிட்டு இருக்குன்னா, இந்த தேனீக்கள், இந்த பூச்சிகள், இந்த தேன் சிட்டு, இந்த சிட்டுக்குருவி, இந்த காகம், கொக்குலாம் எங்க போகும்? ஏன் அதை பத்தி கவலை இல்லை உனக்கு? அது செத்தா உனக்கு, அது செத்தா அடுத்த வாரத்தில் நீ செத்துருவ. அதை முதல் கவனத்தில் வச்சுக்கணும். மனிதர்கள் இல்லாமல் இந்த உயிரினங்கள் வாழும். இந்த உயிரினங்கள் இல்லாத மனிதர்கள் வாழவே முடியாது. என்னமோ நினைச்சுக்கிறான் நம்மளால முடியாதுன்னு. ஒரு வேப்பம் விதை உன்னால முளைக்க வைக்க முடியாது. ஒரு வேப்ப மரம் இருக்கு. இந்த வேப்ப மரத்துக்கு கீழே எத்தனை பழம் பழுத்து விழுது? ஒரு பழம் முளைச்சிருக்கா? ஒரு விதை முளைச்சிருக்கா? முளைக்காது. ஆலமர, அரச மரத்துக்கு கீழே லட்சக்கணக்கான பழங்கள் விழுந்து செதறி உடைஞ்சு கிடக்க ஒரு செடி, ஒரு மரம் முளைக்குமா? முளைக்காது. எப்ப முளைக்கும்? அதை சிட்டுக்குருவியோ மைனாவோ காகமோ சாப்பிடணும். வேப்பம் பழத்தை காகம், மைனா, இந்த பறவைகள் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு எப்ப கழிவா போடுதோ அப்பதான் மரமா முளைக்கும். இது படிக்கல, அறிவியல் படிக்கல, படிக்கலையா? இயற்பியல் படிக்கலையா? உயிரியெல்லாம் படிக்கலையா? படிங்க. இந்த காக்கை வயிற்றுக்குள்ள போயிட்டு வரும்போது, மைனா வயிற்றுக்குள்ள போகும்போது ஒரு வேதி மாற்றத்தை அடையுது. அப்பதான் அது முளைக்குது. இந்த மலையெங்கும் காடுகள், அடர்ந்த காடுகள், உயர்ந்த காடுகள் யார் நட்டது? நம்ம ஆத்தாலும் அப்பனுமா, தாத்தனும் பாட்டனுமா? இல்ல, பறவைகள் நட்டது. என் பாசத்திற்குரிய சொந்தங்களே, பறவைகள் நட்டது. மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழும், பறவைகள் வாழும், மற்ற உயிரினங்கள் வாழும். ஆனால் மரங்களும் மற்ற உயிரினங்களும் இல்லாது மனிதன் ஒருபோதும் வாழ முடியாது. தேனீக்கள் என்கிற இனம் செத்து போச்சுன்னா நீ 4 ஆண்டுகள் கூட உயிரோடு இருக்க மாட்டான் என்று நான் சொல்லல, அறிவியல் அறிஞன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான். தேனீக்கள் போல உயிர் பெருக்கம் செய்கிற ஒரு உயிரினி எதுவுமே கிடையாது. அது செத்துச்சுன்னா நீ முடிஞ்சு வாயிடான்றான். என்ன தேனி என்ன செஞ்சிடும் சீமான்? நீ கத்திரிக்காய் விதைச்சு விளைச்சிட்டு வருவ, தக்காளி வச்சுட்டு வருவ, வெண்டைக்காய் வச்சுட்டு வருவ, எல்லாத்தையும் வச்சுட்டு வா. அது காய்க்காது, பூக்கும், காய்க்காது. எப்ப காய்க்கும்? இந்த தேனி போய் இந்த கத்திரி பூல உட்காரணும். உட்கார்ந்து தேன் குடிக்கிறதுக்கு மூக்கிலையும் ரெக்கையிலையும் மகரந்தத்தை ஒட்டணும். அங்கிருந்து பறந்து போய் அடுத்த பூவுல உட்காரணும். அந்த பூவுல தேன் குடிக்க போய் இந்த மூக்கில ஒட்டின மகரந்தத்தையும் ரெக்கையில ஒட்டின மகரந்தத்தையும் அந்த பூவுல ஒட்டணும். அப்பதான் அது கரு கொண்டு சூழ் கொண்டு காய்ச்சி. இதுதான் உலகம், இதுதான் இயற்கை. இது தெரியாம சும்மா வந்துகிட்டு நாம வாழ்ந்தா போதும், தண்ணியை குடிச்சிட்டு பப்படிச்சுட்டு சரக்கு குடிச்சிட்டு படுத்துக்கிட்டா ஒன்னும் ஆகாது ராஜா, ஒன்னாவது. இந்த உலகம் ஒண்ணுது நினைச்சிட்டு இருக்காத. உன் பிள்ளைகளோடது, உன் சந்ததியினரோடது. நீ நினைச்சிட்டு இருக்கா எல்லாரும் 10 கோடி பேங்க்ல போட்டிருக்கேன், என் பிள்ளைக்கு 5 கார் வாங்கி வச்சிருக்கேன், பெரிய பெரிய பங்களா கட்டி வச்சிருக்கேன். வச்சே என்ன பண்ண போற? குடிக்க தண்ணி, சுவாசிக்க காற்று, தூய காற்று, பாதுகாப்பான சுற்றுச்சூழல், வாழ்வதற்கு ஏதுவான பூமியா? இதை விட்டுட்டு போறியா? ஆறு இல்ல, நீர் இல்ல, மலை இல்ல, காடு இல்ல, எப்படி வாழலாம்? அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். யார் வந்து உங்களுக்கு சொல்ல அக்கறையோ? நீங்க பெத்த பாவத்துக்கும் கூட பிறந்த பாவத்துக்கும் கத்திக்கு நிக்கிறோம். வேற இடம் வந்து சொல்லுவாங்க, ஓட்டு போட்டா போடு, போடலன்னா போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் ஓட்டுக்காக வந்து நிக்கல, என் இனத்தின் உரிமைக்காக நிக்கிறேன். நான் அற்ப வாக்குக்காக நிக்கல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக நிக்கிறேன். இதை புரிஞ்சுக்கணும்.